வெண்டை செடியோட விதைங்களை கொஞ்சம் இந்த க்ரோ பேக்ல போட்டு விட்டுருந்தேன். ஆனால் இதுங்க கூட ஒரு புளிச்சக்கீரை விதையும் விழுந்து முளைச்சிருக்கு போல இருக்கு. இந்த 2 செடிங்களையுமே நான் வெண்டை செடின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பெருசான ஒன்றே தான் தெரியுது இன்னொன்று புளிச்சக்கீரை செடின்ட்டு. இந்த புளிச்சக்கீரை செடியில் காய்ச்ச விதைங்களை விதைக்கு விட்டுடலான்ட்டு இவ்வளோ நாளாக இந்த கீரைங்களை நான் பறிக்கவே இல்லை. இந்த விதைங்கள்லாம் இப்போ நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் எடுத்து நெக்ஸ்ட் டைம் விதை போட யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டு வச்சிருக்கேன். இதில் இருக்க காயெல்லாம் நல்லா காஞ்சி நல்லா முள்ளு மாதிரி கூராக இருக்கிறதால நல்லா குத்துது. ஆனால் முள்ளு கிடையாது. இந்த வெண்டை செடியும் இந்த புளிச்சக்கீரை செடியும் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரே மாதிரியே இந்த இலைங்கெல்லாம் இருக்க மாதிரி தோணும். ஆனால் இந்த வெண்டைக்காய் செடியில் ஒவ்வொரு இலையும் 5 பிரிவாக இருக்குது. இந்த 5 பிரிவில் மேல் பக்கம் இருக்க இது 2 சின்னதாகவும் அடுத்த 2 அதோட கொஞ்சம் பெருசாகவும் கடைசியாக இருக்கிற இது வால் நட்சத்திரம் மாதிரி இப்படி நீட்டிக்கின்னு இருக்கு. ஆனால் புளிச்சக்கீரை செடியோட இலையில மேலே நேராகவும் கீழே இருக்கிற இந்த பார்ட்டு வெண்டை செடியோட இலையோட கொஞ்சம் கம்மியாக தான் நீட்டிக்கின்னு இருக்கு. இதெல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்த ஒரே ஒரு செடியில் இந்த புளிச்சக்கீரையை பறித்து திருப்தியாக புளிச்சக்கீரை கடையல் பண்ணி சாப்பிட்டோம். இயற்கையை நேசிப்போம்.